நமக்கு வெஜிடேரியன்ஸ்னா யாருன்னு தெரியும், சைவம் சாப்பிட்றவங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியன்ஸ்னாலும் யாருன்னு தெரியும், அசைவம் சாப்பிட்றவங்க. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் மூணாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க தான் வீகன்ஸ். ஒரு கவ் அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய். யார் இந்த வீகன்ஸ், இவங்க என்ன சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீகன்ஸும் வெஜிடேரியன்ஸ் மாதிரி தான், ஆனால் ஸ்ட்ரிக்டான வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த கறி, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பால் சார்ந்த பொருட்கள், தேன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் வீகன்ஸ் வந்து கறி, மீன் மட்டும் இல்லாமல் பால், தேனுன்னு மிருகங்கள்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், சீட்ஸ், கிரெயின்ஸ், நட்ஸ்னு பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லை, மிருகங்கள்லேருந்து எடுக்கிற லெதர், wool, காஸ்மெட்டிக்ஸ்னு எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இந்த ப்ராக்டிஸ் தான் வீகனிசம். இதை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் வீகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை டினோட் பண்ணுறதுக்கு சிம்பிள் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி வீகன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அதுதான் இந்த சிம்பிள். மேலே ஒரு லீஃபும் நடுவில் வி அப்படின்ற லெட்டரும் கீழே வீகன் அப்படின்னு எழுதியும் இருக்கும். இந்த வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். நீங்கள் இதை தான் சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ என்கிட்ட வந்து யாராவது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் என்னோட பதில் வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம்.